அவுட்கோயிங் ஸ்பீக்கர் ஆஃப் தி ஹவுஸ், தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையுடைய சபாநாயகராக அவைத்தலைவராக 5 ஆண்டுகள் செயல்பட்ட திரு மு அப்பா அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். இந்த மாதிரி அசாதாரண சூழல்களில் ஸ்பீக்கருடைய பொசிஷன் அப்படிங்கிறது பல சமயங்களில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஐயா, முதற்கண் இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு சூழ்நிலை கேட்கிறீங்களா, தேர்தல் முடிவை கேட்கிறீங்களா? ரெண்டுத்தையுமே சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே இருந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு சிறப்பா பராமரிச்சிருக்குங்கிற ஒரு பெருமை இருக்கு. அதுல வாக்களித்த மக்கள் ஒரு சினிமாவுக்கு போற மாதிரி போய் ஒரு சினிமா பார்த்து பதில் சொல்ற மாதிரி ஒரு ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. அப்படிதான் எம்ஜிஆருக்கு வாக்களித்த போதும் சொல்லப்பட்டது, அப்படித்தான் அண்ணாவுக்கு வாக்களித்த போதும் விமர்சிக்கப்பட்டது. அவங்க எல்லாம் காலத்துல நிரூபிக்கலையா செயல்பாடுகளால? அது நம்ம அப்படி செயல்பட்டா மகிழ்ச்சி தானே. எல்லாரும் மக்களுடைய முடிவுக்கு எல்லாருமே தலை வணங்குறோம். இருந்தாலும் 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி அவ்வளவு பேரையும் படிக்க வச்சு இந்தியாவில முதல் மாநிலமாட்டு கொண்டு வந்திருக்கு. நல்ல திட்டங்கள் எல்லாருக்கும், படிக்கைக்கு காலை உணவு, விடியல் பயணம், அதே மாதிரி உரிமை தொகை, இதெல்லாம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு சாமானிய மக்களை மேல கை தூக்கி விடக்கூடிய திட்டங்கள் தான். பட் அந்த ஒரு மேண்டேட்டை நம்ம பார்க்கணும் இல்லையா? நீங்க இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏவே இண்டிபெண்டன்ட் வேட்பாளராகவே சாதனை படைத்தவர். இந்த முறை உங்களுக்கு நம்ம தோல்வியை பார்த்திருக்கோம், முதலமைச்சருக்கு தோல்வியை பார்த்திருக்கோம். தட் சைட் நம்ம இதை விரிவாக பேசுவோம். ஆனால் இப்போ ஒரு அசாதாரணமான விஷயங்கள்லாம் பேசப்படுது. திமுக அதிமுக சேர்றதெல்லாம் பற்றி பேசப்படுது. ஒரு மூத்த அரசியல் தலைவராக அதெல்லாம் பொருத்தோன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் முடிவுக்கு எதிரான நிலைன்னு நீங்க பார்க்கலையா? இல்ல, அது ஆளுநருடைய முடிவு தானே. நம்ம ஏற்கனவே 5 ஆண்டு காலம் ஆளுநர்கள் எங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எவ்வளவு நெருக்கடி பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அசம்பிளில ஆளுநர் 3 முறை கலவரம் பண்ற மாதிரியே வந்தாங்க. அவங்களுடைய பணியை தாண்டி செய்தாங்க. இல்ல, அதோட நீட்சியா தானே பார்க்கப்படும். ஆளுநர் விஜய்க்கு ஆட்சி அமைக்க உரிமை கொடுக்கல அப்படின்னா அப்படித்தானே நீங்களும் பாப்பீங்க? இல்ல, அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தாவேகா. அவங்க போய் நேற்று அந்த பதவி பிரமாணம் சிஎம்மா பொறுப்பேற்கிறதுக்கு அனுமதி கேட்க போயிருக்காங்க. அது ஆளுநருடைய முழு உரிமை தான். அவரு என்ன முடிவு எடுக்காரு? என்னங்க ஆளுநர் பக்கம் சாயற மாதிரி இருக்கே. ஐயா சட்டமன்றத்துல ஆளுநருக்கு எதிராக முழங்கியவர், நேஷனல் கான்பரன்சஸ்ல ஆளுநருக்கு எதிராக முழங்கியவர். இன்னைக்கு ஆளுநரோட அதிகாரத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே. காட்சிகள் மாறிட்டு இருக்கோம், இதுவே சான்றோம். இல்ல, நாங்க ஆளுநருக்கு சப்போர்ட் பண்ணல. ஆளுநர்கள் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றேன் நான். இப்ப நீங்க டே 1ல இருந்தே நான் அவரு தாவேகா கட்சி ஆரம்பிச்சதே அமித்ஷா சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சாருங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. இல்ல, அப்படின்னா உடனே அவர் ஆட்சி அமைக்க கோரி இருப்பார் தானே. அமித்ஷா சொல்லி கட்சி ஆரம்பிச்சவர இன்னைக்கு அமித்ஷா வேற நினைக்கிறதுனால கூப்பிடலன்னு ஒரு புரிதல் வருது. இல்ல, 100% அவங்கள நீங்க அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 41 பேர் இறந்ததுக்கு ஒரு தனி அதிகாரி அஸ்ராகாருக்கு ஐஜியை போட்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு விசாரணைக்கு தான் போட்டிருந்து. அவங்க கோர்ட்ல போய் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு வாங்கினாங்க. ஒய்பிரிவு பாதுகாப்பு இவங்க அனுமதி இல்லாமலே இவங்க கேட்காமலே கொடுத்தாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட சொன்னீங்கயா, பட் ஆனா அதெல்லாம் எடுபடலையே. இப்ப நீங்க சொல்றதே சரின்னா கூட வாங்க வாங்க ஆட்சி அமைங்கன்னு நேத்துக்கு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல பதவியேற்பு வைபவம் நடந்துட்டு இருக்கோம். இல்ல, அது ஆளுநர் எந்த கட்சியை கூப்பிடணும் கூப்பிடக்கூடாதுங்கிறது அவருடைய முழு உரிமையாட்டு இருந்தா கூட, இதே போல சசிகலா அம்மா தனி மெஜாரிட்டியோட போனாங்க. அன்னைக்கு ஆளுநர் அப்படியே, இன்னைக்கு கேரளா ஆளுநர் இன்சார்ஜ், அன்னைக்கு மகாராஷ்டிரா ஆளுநர் இன்சார்ஜ், இந்த பக்கமே வரலையே. இல்ல, ரெண்டுத்தையும் நீங்க விமர்சனத்துக்குரியதா பார்க்கலையா? அது எப்படி விமர்சனத்துக்குரியதோ அது போல இந்த தாமதமும் விமர்சனத்துக்குரியது இல்லையா? நான் சொல்றேன். நீங்க என்ன நான் சொல்ல போனாச்சு, காங்கிரஸ் கூட சேர்ந்த மாதிரி சேர்ந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி என்னமோ வேற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து நீங்க பதவி பிரமாணம் பண்ணுங்க நீ சொல்லியிருக்கலாமே.
காங்கிரஸோட வேண்டாம் வேற ஃபார்முலேஷன்ல செய்யுங்கன்னு சொல்லாங்கன்றீங்களா? இல்ல, இன்னொன்னும் பேசப்படுது காங்கிரஸ் கூட திமுக நாங்க அதிமுக முயற்சி ஒண்ணு பண்ணோம். சேர்றாங்கன்னு. அது அதனால அதுக்கெல்லாம் இப்ப வாய்ப்பே இல்ல இல்லையா? இப்படி பண்றோம்னு சொல்லி கூட ஒரு முடிவு எடுக்கலாமே பிஜேபியும் தாவேக்காவும். இப்ப நீங்க ஐயா என்ன சொல்றீங்க? காங்கிரஸை விட்டுருங்க, மத்தவங்களை சேர்ந்து ஆட்சி அமைங்கன்னு அழுத்தம் கொடுக்கறாங்கன்னு சொல்றீங்க. இல்ல அவங்க எந்த நிலைக்கும் போவாங்கல்ல. இல்ல நீங்க எந்த நிலைக்கும் போக மாட்டீங்கல்ல, அதிமுகவோட கைகோர்க்கிற நிலைக்கு போக மாட்டீங்க தானே? இல்ல நாங்க இந்த ஆட்சிக்கு தலைவர் தெளிவா சொல்லியிருக்காங்க, தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு நாங்க இடையூறா இருக்க மாட்டோம். ரொம்ப தெளிவா அதுதான் நிலைக்கும் நினைக்கிறீங்களா? அதிமுக அரசுக்கு வெளி ஆதரவெல்லாம் செய்ய மாட்டீங்க, செஞ்சா அது மக்கள் விரோதம்னு ஐயா கருதுவீங்களா? எதிர்க்கட்சியா செயல்படுவோம். தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு எதிராக இருக்க மாட்டோம். அந்த நிலையில தலைவர் ஒருபோதும் மாற மாட்டாங்க. ஓகே, நன்றி ஐயா. அப்பாவு அவர்கள் அவுட் கோயிங் ஸ்பீக்கர் ஆஃப் தி தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஒரு ஸ்பீக்கர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பொறுப்பு. அது 5 ஆண்டுகள் செயல்படுத்தியவர், ஒரு இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏவா வென்றவர், பலமுறை தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கு போனவர், சபாநாயகராகவும் செயல்பட்டவர். நன்றி ஐயா திரு அப்பா அவர்கள். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.